நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பென் டேப்லெட் பயன்படுத்துவோம். சரிங்களா? இந்த பென் டேப்லெட்டில் நாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஷாப்பில் சில நேரங்களில் இந்த பென் ப்ரெஷர் அப்படிங்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து சரியாக வேலை செய்யாது. அது சரியாக ஒர்க் ஆகலைன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பென் டேப்லெட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன். சரிங்களா? மவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பென் ப்ரெஷர் அப்படிங்கிறது வேலை செய்யாது. நீங்கள் இந்த வேக்கம் டேப்லெட் ஏதாட்டும் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் பென் ப்ரெஷர் வேலை செய்யும். சரி, இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் எனக்கு 2019 ஃபோட்டோஷாப் வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். Ctrl+N கொடுக்குறேன், ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ரஷ்ஷு நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வந்து வரைகிறேன். நார்மலாக வரையும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். மேலே ப்ரெஷர் செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரெஷரோட செட்டிங். இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது வேலை செய்யணும். ஆனால் எனக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இருக்குது. சரி, இப்போ ப்ரஷோட செட்டிங்கில் பார்க்கலாம். ப்ரஷ் செட்டிங் வேணும் அப்படின்னா F5 நீங்கள் கொடுத்தீங்கன்னா வரும். இல்லைனா விண்டோவில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரஷ் செட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் செட்டிங்கில் சேஃப் டைனமிக் வரேன். இந்த பக்கத்தில் வந்து பென் ப்ரெஷர்னு நான் கிளிக் பண்ணுறேன். இதில் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு சின்ன எரர் விழுது. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரஷ் வந்து எந்த ஷேஃபும் மாறவே இல்லை. எனக்கு நார்மலாக தான் இருக்குது ப்ரஷ்ஷு. சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து பென் ப்ரெஷர் வந்து வேலை செய்யலை. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டேப்லெட் என்னென்னா XP பென் டெக்கோ மினி 7. சரிங்களா? இப்போ என்னுடைய டேப்லெட்டுக்கு இது ஒர்க் ஆகலை. சரி, இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நோட்பேட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்கள் சிஸ்டத்தில் கிராபிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுவே வேலை செய்யும். அந்த கிராபிக்ஸ் இருந்தும் ஒரு சில நேரங்களில் எரர் வருது, இந்த மாதிரி ஒர்க் ஆகலைன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ அப்படிங்கிறத கொடுங்க. இதில் டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு நேமை சேஞ்ச் பண்ணணும். நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSUserConfig அப்படின்னு கொடுக்கணும். நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுற மாதிரியே அதை நீங்கள் டைப் படிங்க. PSUser கேப்ஸ்லாக் எந்த இடத்துல போட்டிருக்கேன், ஸ்மால் எந்த இடத்துல போட்டிருக்கேன்னு பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ இந்த நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே நீங்கள் ஒரு சின்ன வேர்டு டைப் அடிக்கணும். அது என்னென்னா UseSystemStylus 0 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைப் அடிக்கிறேன். ஒரு கேப் விட்டு 0 அப்படின்னு கொடுங்க. சரிங்களா? இதை நீங்கள் டைப் அடிச்சிட்டாலே போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் போயிட்டு சேவ், Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம இதை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அப்படிங்கிறத கொடுங்க. உங்கள் ஃபோட்டோஷாப்போட செட்டிங்ஸில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஃபோட்டோஷாப்போட செட்டிங் எங்கே இருக்கும், அங்கே நம்ம எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸில் இந்த சர்ச் பார் இருக்கா, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு Shift+5 கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் விழும். இப்போ நீங்கள் APP ஆப் டேட்டா DATA கொடுத்துட்டு திரும்ப ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆப் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு அடோபி அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோஷாப் என்னென்ன வச்சுருக்கீங்களோ எல்லாம் வந்துடும். இப்போ நான் எனக்கு தேவையான ஃபோட்டோஷாப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2019 ஃபோட்டோஷாப்பில் தான் எனக்கு எரர் வருது. இப்போ அந்த ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அடோபி ஃபோட்டோஷாப் CC 2019 செட்டிங்ஸ் அப்படின்றக்கா, இது உள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட், இது உள்ளே நம்ம அதை காப்பி பண்ணி போட்டுறணும். ஒருவேளை இதிலே உள்ளே இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அதில் அப்படியே நீங்கள் ரீப்ளேஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? இவ்வளோ தான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபோட்டோஷாப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இது நீங்கள் பென் டேப்லெட் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த பென் ப்ரெஷரே ஒர்க் ஆகும். சரிங்களா? நிறைய பேர் இந்த மவுஸ் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சரியாக வேலை செய்யாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, Ctrl+N கொடுத்து நியூ டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்னுடைய ப்ரஷ் செட்டிங்கை நான் கிளிக் பண்ணியும் பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷோட சேஃப் மாறிடுச்சு பாருங்கள். இதே இந்த சேஃப் டைனமிக்கை நான் வந்து எடுத்து விட்டுறதுன்னு வச்சுங்களேன், எனக்கு அந்த ப்ரஷோட செட்டிங் வந்து மாறிடும். இங்கே பாருங்கள், மேலே அதில் கிளிக்கில் இருக்குது. இப்போ பாருங்கள், இதை டிக் பண்ணியும் இந்த இடத்துல பென் ப்ரெஷர் வைக்க எனக்கு என்ன ஆகுது, ப்ரஷ் செட்டிங் மாறுதா. இதை ஆஃப் பண்ணால் எனக்கு நார்மலாக இருக்குது. இப்போ நார்மலாக இருக்கும்போது நம்ம வந்து இப்படியே வரைகிறோம். இங்கே பாருங்கள், நார்மலாக இருக்கும்போது வரைகிறோம். நார்மலாக இருக்கா. இதே ப்ரெஷரை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், பென் ப்ரெஷரை நமக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருந்து நம்ம எவ்வளோ நம்ம வந்து கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இங்கே பாருங்கள், ஒரு நீங்கள் சைன் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக இதில் வந்து சைன் பண்ண முடியும்.
ப்ரஷ்ஷை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு பார்த்தீங்களா ஈஸியாக எழுத கூட முடியும். இதில் கையெழுத்து போட்டுக்கலாம், எழுதிக்கலாம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதே இப்போ பென் ப்ரெஷர் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன தான் பண்ணாலும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். தெரியுதுங்களா? இப்போ இதில் டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்கா, இதையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் வரையும் போது இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுன்னா இதில் பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிக்கிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து அழுத்தி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அழுத்தி எழுதும். லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி எழுதிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு எழுதும். இது வந்து ஒரு பென்சில் மாதிரி. பென்சிலில் லைட்டாக நம்ம இந்த மாதிரி எழுதுறோம்னா லைட்டாக எழுதும். இதே அழுத்தி எழுதுறேன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி அழுத்தி எழுதும். சரிங்களா? முக்கியமாக இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேர் டீட்டெயில் வந்து வரைகிறதுக்கு. இப்போ கேப்டன் சாரோட பிக்சரை நான் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிக்சரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஹேர் வரையணும்னு வச்சுங்களேன், இதில் ஹேர் வரையணும். நம்ம இந்த மாதிரி ஹேர் வரைகிறதுக்கு நான் வந்து ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். ஹேர் வரையணும். ஹேர் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு செட்டிங் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த சேஃப் டைனமிக்கை ஆன் பண்ணுங்கள். அப்புறமா இந்த டிரான்ஸ்ஃபருங்கிறத ஆன் பண்ணுங்கள். இதை ஈஸியாக நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு டாப்லேயே இருக்கும். இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்கா, இது ரெண்டையும் ஆன் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பென் செட்டிங்கை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் வச்சுருக்கிறது எக்ஸ்பி பென் டெக்கோ மினி 7. சரிங்களா? பென் செட்டிங் வந்துட்டு இந்த ப்ரெஷர் செட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நல்லா பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வரைகிறோம்னு வச்சுங்களேன், ஹேரு ரொம்பவே அழகாக நமக்கு பார்த்தீங்கன்னா விழும். இப்போ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இல்லை நீங்கள் ஒரு பிளாக் கலர் ஹேர் போடுறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ நான் பிளாக் கலரில் போடுறேன் பாருங்க ஹேரு. தெரியுதுங்களா? ஹேர் இந்த மாதிரி வரைகிறோன்ட்டு இங்கே பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் வரைஞ்சி காட்டுற பாருங்க. இவ்வளோதான். இதுக்கு தான் இந்த பென் ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வேண்டிய இருக்குது. சரிங்களா? இதே நீங்கள் ஹேர்லையுமே வரையணும்னா, இந்த ஹேர்லாம் எனக்கு சரியாக வரல, ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் நீங்கள் வரையணும்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பென் ப்ரெஷர் வேலை செஞ்சால் தான் உங்களால் வரைய முடியும். பாருங்கள், அழகாக நமக்கு பார்த்தீங்கன்னா விழுது. இந்த தனியாக ஒரு இடத்துல போட்டு கட்டுற பாருங்கள். பாருங்கள், அழகாக நமக்கு விழுது. ஒருவேளை இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சாதாரண ஒரு ப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ மவுஸில் நான் பண்ணுறேன் பாருங்கள், இதில் நல்லா கவனமாக பாருங்கள், பெண்ணில் பண்ணுறேன், எனக்கு அழகாக விழுது. இதே நான் மவுஸில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மவுஸில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். காரணம் என்னென்னா, மவுஸில் பென் ப்ரெஷர் அப்படிங்கிறது வேலை செய்யாது. இந்த பென் டேப்லெட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அழகாக வேலை செய்யும். ஸோ இது மூலமாக நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஹேர் டீட்டெயில்ஸை நான் வரைஞ்சிக்க முடியும். பாருங்கள், எனக்கு தேவையான ஹேரை வரைஞ்சிக்கலாம். இதில் மட்டும் இல்லாமல் இங்கே வேறு ஹேர்லாம் வேணும்னா இதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளூ கலர் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், ப்ளூ கலர் நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு நான் வரைகிறேன்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு ஹேர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான். பென் டேப்லெட் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பென் ப்ரெஷர் வேலை செய்யலை அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த பென் ப்ரெஷர் அப்படிங்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். சரிங்களா? இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் டைப்பிங் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்களே டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,